உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். இரண்டாயிரத்தி 24-2025 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது. மற்ற சமூகங்கள் உழவர்களையும் உழைப்பாளர்களையும் சமூக நிலையில் கடைசி இடத்தில் வைத்திருக்கும் போது நம் தமிழ் சமூகம் உழவர்களை உச்சத்தில் வைத்து உச்சி முகுந்ததையும் உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோராக போற்றியதையும் நம் தமிழ் இலக்கியங்கள் தெல்லென காட்டுகின்றன. இதனை ஒட்டிய இந்த அரசும் உழவர்களை உச்சத்தில் வைத்து வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையினை தயார் செய்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உழவர்கள் வாழும் வளம் வர வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்கி இத்துறையின் 2024-25 ஆண்டிற்கான தனி வேளாண் நிதி அறிக்கை இம்மாநிலத்திலே அளிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். முதல் முறையாக ஒன்றை உருவாக்குவது கடினம், அதை வளர்ந்திட செய்வது எளிது. பாதை அமைப்பது கடினம், பயணம் செய்வது எளிது. நாங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி அளித்து எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையானது உழவர்தம் வாழ்க்கையை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன். மேலி பிடிக்கும் கை, வேல் வேந்தர் நோக்கும் கை, ஆழி தரித்தே அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீரூழி காக்கும் கை, காராளார் கை. ஏறு பிடித்து உழவு செய்யும் உழவரின் கைகளே மக்களின் பசிப்பிணியை போக்கி நீரூழி வாழ வைக்கும் கைகள் என்று கம்பர் உழவு தொழிலை மிகவும் உயர்த்தி திருக்கை வழக்கம் என்ற நூலில் சிறப்பிக்கிறார். முழுமுதல் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் வேளாண்மை பற்றியும் அதன் நுட்பங்கள் பற்றியும் விளக்கியுள்ளார் இளங்கோடிகள். மன்னராட்சியும் மக்கள் பண்பாடு நிலைக்குமாயின் அந்நாடு வேளாண்மை சிறப்புற விளங்க வேண்டும். மன்னனும் மக்களும் உழவர்களை எதிர்நோக்கி வாழ்கிறார்கள் என்பதனை இறப்போர் சுற்றமும் புறப்போர் குற்றமும் உழவிடை விளைப்போர் சிலப்பதிகாரம் நாடு காண்கதை 150 என்று குறிப்பிடுகிறார். இதைத்தான் அமெரிக்காவில் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களும் மனிதன் ஆற்றக்கூடிய தொழில்களிலே மிகவும் நலமிக்கதும் பயனுள்ளதும் உன்னதமான தொழில் வேளாண்மையாகும். Agriculture is the most healthful, most useful and most noble employment of man என்று வழிமொழிகிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்து உலகோரின் அச்சாணியாக திகழும் மேன்மையுடைய வேளாண் பெருங்குடி மக்களை போற்றும் விதமாக வேளாண்மை கடந்து வந்த பாதைகளை மாமண்டலத்தில் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வரலாற்று ஆவணங்களில் விலங்குகளை வேட்டையாடுதல், கால்நடைகள் வளர்த்தல் ஆகியவற்றை கற்கால மனிதர்கள் மேற்கொண்டதற்கான தகவலோடு மெய்திரி வகையின் எண் வகை உணவில் செய்தியும் வரையார் என்று தொல்காப்பியர் கூறியதிலிருந்து நெல், புல்லரசி, காடைக்கண்ணி, உளுந்து, அவரை போன்றவற்றை பயிரிட்டுள்ளதற்கான ஆதாரங்கள் ஆய்வாளர்களின் ஆய்வு குறிப்புகளிலிருந்து காண முடிகின்றது. பின்னர் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் பயிர் வளர்ப்பு தொடர்பான நுணுக்கங்கள் பெறப்பட்டு உள்ளதையும் அறிய முடிகின்றது. மேலும் நம் முன்னோர்கள் பயிர் செய்வதும் உணவு உண்பதும் என்று மேலோட்டமான வாழ்வு வாழாது ஒவ்வொரு செயலுக்கும் முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொன்றையும் நுணுகி ஆராய்ந்து நுட்பமாய் கண்டறிந்து தங்களுடைய வேளாண் அறிவை வளர்த்துக் கொண்டிருப்பதை சங்க இலக்கியங்கள் மூலம் மிக எளிதாக நாம் உணரலாம். உணவு உற்பத்தியின் உன்னதத்தை உலக புகழ்பெற்ற பசுமை புரட்சி விஞ்ஞானி பாரத ரத்னா MS சுவாமிநாதன் அவர்கள் எதிர்காலம் தானியங்களை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு உரியதை தவிர
துப்பாக்கிகளை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு அல்ல என்று தெரிவித்துள்ளார். வேளாண் பெருங்குடி மக்கள் தங்கள் உழைப்பிற்கேற்ற பலன்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேளாண்மையை வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக மாற்றி உழவர்களின் நலனை பேணிகாக்க நேச கரத்துடன் பல உன்னத திட்டங்களை வழங்கி நடைமுறைப்படுத்தி வருபவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வேளாண்மை துறையை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்து வேளாண் உற்பத்தியுடன் நின்றுவிடாமல் உழவர் பெருமக்களின் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் வேளாண் தொழிலில் சவால்களை எதிர்கொண்டு வரும் விதம். வேளாண்மை தற்போதுள்ள சவால்களை சாதனைகளாக மாற்றி அதன் மூலம் விவசாயிகளின் நலனை பேணி காத்திட பல அரிய திட்டங்கள் வேளாண்மை உழவுநலத்துறையால் கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேளாண்மைக்கான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக 2020-21 152 லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2022-23 ஆண்டில் 155 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. அரசால் செயல்படுத்தப்பட்ட சீர்மிகு திட்டங்களால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் ஊக்கத்துடன் செய்திட்ட சாகுபடியால் 2022-23 ஆண்டில் 116,91,000 மெட்ரிக் டன்னாக உணவு தானிய உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் இருந்து கிடப்பில் இருந்த பாசன மின் இணைப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1,50,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டிலும் 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் தொழிலை மேற்கொள்ள இளைஞர்களும் ஆர்வம் ஏற்படுத்துவது மிகவும் அவசியம். இளைஞர்தான் எந்த ஒரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாவார். வேளாண் சார்ந்த தொழில்களின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் என்பதால் 2021-22 ஆண்டு முதல் 268 வேளாண் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டு தலா 1 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு அக்ரி கிளினிக் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களை தொடங்கி நடத்தி வேளாண்மைக்கு வலு சேர்த்து வருகின்றனர். வேளாண் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட நம்முடைய அரசு பல்வேறு சீரிய முயற்சிகளை எடுத்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 107 ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 82 ரூபாயும் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டு விவசாயிகளிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு 45 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. பயிறு வகைகள் கொப்பரை தேங்காய் ஆகியவையும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதால் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு கரும்பிற்கு 1 மெட்ரிக் டன்னிற்கு ஊக்கத்தொகையாக 195 ரூபாய் வீதம் 260 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட ஏதுவாக உழவர் சந்தைகள், மின்னணு சந்தைகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகியவை செயல்படுகின்றன. இதனால் வேளாண் பெருங்குடி மக்களின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் மேன்மேலும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிர் சாகுபடியில் இடுபொருளுக்கான செலவினத்தை விட வேளாண் பணிகளுக்கான ஊதியம் தற்போது அதிகமாக உள்ளது. இதனை எதிர்கொள்ள வேளாண் பணிகளுக்கு தேவையான அனைத்து வகையான வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் மூலமாக வேளாண் இயந்திரங்களை விவசாயிகளுக்கு வாடகைக்கு பெற்று பயனடையும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்திட ஏதுவாக இந்த அரசு புதிய குளிரிடப்பட்ட கிடங்குகள், தானிய சேமிப்பு கிடங்குகள், உலர்களங்கள் உள்ளிட்ட வசதிகளை அமைத்துக் கொடுக்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட வேளாண் நிதி அறிக்கை ஒரு பார்வை. கடந்த 3 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் சரிவர செயல்படுத்தப்பட்டு எதிர்பார்த்த பலன்களை தந்துள்ளன. நீண்டகால திட்டங்களுக்கான பணிகள் தகுந்த மேற்பார்வையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வேளாண் உழவு நலத்துறை திட்டங்களோடு உழவு நலம் தொடர்புடைய பிற துறை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த 3 ஆண்டுகளில் 7705 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு இதுவரை 23,237 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் பயிர்களும் 3,587 ஏக்கர் பரப்பளவில் பழக்கன்றுகளும் பழமரக்கன்றுகளும்
மரங்கள் ஆகிய முதலியவை நடப்பட்டு தரிசு நிலங்கள் நிரந்தர சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 1202 ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் நிறுவப்பட்டுள்ளதுடன் 1564 பண்ணை குட்டைகளும் அமைக்கப்பட்டு பாசன பரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 4773 குளங்கள், ஊரணிகள், வரத்து கால்வாய்கள் எல்லாம் இத்திட்டத்தின் மூலம் தூர்வாரப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. எளியோரையும் ஏற்றமடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆதி திராவிடர் பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள், பசுமை குடில், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களுக்கு 20% கூடுதல் மானியம் வழங்கும் திட்டம் 2022-23 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இத்திட்டம் மிகுந்த வரவேற்பினை பெற்றதால் 2022-23 2023-24 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட 17 கோடி ரூபாய் விட கூடுதலாக 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 4980 ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளை தூர்வாரியும் புனரமைத்தும் சீரமைத்து புதிய நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி மழை நீரை வீணாக்காமல் சேமித்து நிலத்தடி நீரை செறிவூட்டியதால் நுண்ணீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்களை பரவலாக்கி பாசன நீரின் பயன்பாட்டை அதிகரித்ததால் 2020-21 ஆண்டில் 89,06,000 ஏக்கராக இருந்த பாசன பெற்ற பயிர் பரப்பு 2022-23 ஆண்டில் 95,39,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட வேளாண் நிதி அறிக்கைகளானவை பாலன், மீலி, மரவோன், திறவோன் போன்று தவழ்ந்து நடந்து ஓடி விளையாடி நம்மை மகிழ்வித்தன. இந்த 4ஆம் வேளாண் நிதி அறிக்கையானது புத்தெம்பு கொண்டு பொலிவுடன் கூடிய தாவி குதிக்கும் குழந்தையாக உள்ளது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3ஆம் நிதி அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து அறிவிப்புகளுக்கும் அரசாணை வெளியிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் பயன்கள் அனைத்தும் தொடர்ந்து உணரப்படுகின்றன. மேலும் 2024-25 ஆண்டிற்கு தகுந்த புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. உழவர் நலன். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஆண்டுதோறும் நேரிட்டு பயிர் உற்பத்தியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் வெகுவாக பாதிக்கின்றன. இத்தகைய இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்திட 25 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரையில் 4436 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் விதைப்பு, பொய்த்தல் இனத்தில் அறிவிக்க செய்யப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு 2022-23 2023-24 ஆண்டுகளில் பயிர் இழப்பு ஏற்பட்ட அதே ஆண்டிலேயே இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 2022-23 ஆண்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை, மாண்டஸ் புயல், வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை, பருவந்தவறி பெய்த மழை, வறட்சி கடந்த மார்ச் 2023 பெய்த ஆலங்கட்டி மழை ஆகிய இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 380 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை 4,50,000 விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. குறுவை பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு, மிக்ஜாம் புயல், மக்காசோள பயிரில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட 1,85,000 விவசாயிகளுக்கு 118 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கோடை மழை. தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை குறைவால் ஏற்பட்ட மகசூல் இழப்பு, தென் மாவட்டங்களில் 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெருமழை போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 208 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை 2,74,000 விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கப்படும். மேட்டூர் அணையில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்த போதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரிய நிகழ்வாக
மேட்டூர் அணையிலிருந்து 3/2/2024 அன்று டெல்டா பாசனத்திற்காக 3 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதால் பாதிக்கும் நிலையிலிருந்த சுமார் 25,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. இப்போது பல்வேறு உழவு நலம் குறித்த திட்டங்கள், வேளாண் இயந்திரங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தொழில்நுட்ப கருத்தரங்கள் கொண்ட மாபெரும் கண்காட்சிகள் சென்னையிலும் திருச்சியிலும் நடைபெற்றன. இவற்றில் மொத்தமாக 2 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளும் 1,50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பார்வையிட்டு பங்கேற்று பயனடைந்தனர். சாதனைகள்: இருபோக சாகுபடி பரப்பை இருமடங்காக்கும் முயற்சியில் 2022-23 ஆண்டு 35,15,000 ஏக்கராக இருபோக சாகுபடி பரப்பு உயர்ந்துள்ளது. கரும்பு பயிரில் உயர் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து ஹெக்டருக்கு 111 மெட்ரிக் டன் உற்பத்தி திறனுடன் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. நடப்பாண்டில் ஏற்பட்ட பல்வேறு இயற்கை இடர்பாடுகளுக்கு இடையிலும் 114,19,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டில் 127 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியினை எட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 3 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சிறப்பு பிரதிநிதிகள், விவசாயிகள், விவசாய சங்கங்கள், கரும்பு விவசாயிகள் சங்கங்கள், விவசாய இடுபொருள் விற்பனையாளர் சங்கம், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், இயற்கை விவசாயிகள், தோட்டக்கலை விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவன பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், வேளாண் ஏற்றுமதியாளர்கள், முட்டை பால் உற்பத்தியாளர்கள், கடல்சார் மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள், வேளாண் வல்லுநர்கள் ஆகியோரின் கருத்துக்களை நேரடியாகவும் மனுக்கள் மின்னஞ்சல் மூலமாகவும் பெற்று அவர்கள் கருத்துக்களுக்கும் ஏற்ப 2024-25 ஆண்டிற்கான வேளாண் நிதிகளை அளிக்கப்படுகிறது. வேளாண்மை துறை முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் CMMKS இந்த நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டத்தினை இப்பேரவையில் அறிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். வேளாண்மைக்கு மண்டே ஆதாரம். பயிர் வளர்ச்சிக்கு அடிப்படை மண். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கிடைக்கக்கூடிய வடிவில் அளிப்பதும் மண் தான். பயிர்களின் வளர்ச்சி மண்ணின் வளத்தை சார்ந்தே அமைகிறது. இதைத்தான் சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு என்னும் குறுந்தொகை பாடல் மண் வளம் செழிப்பாக இருந்தால்தான் மரங்களில் பெரிய பலாப்பழங்கள் காய்த்து தொங்கின என்று கூறியுள்ளது. பண்டைய காலத்தில் காடுகளை தேவைக்கேற்ப அழித்து வேளாண்மை செய்த போது நாளடைவில் உற்பத்தி குறைந்தது. அது மண்வளம் குன்றியதால் ஏற்பட்டதை உணர்ந்து நம் மூத்த குடிகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வேளாண்மை செய்தனர் என்பதை அறிய முடிகிறது. பின்னர் எரு மூலம் மண் வளத்தை கூட்டலாம் என்பதை கவை கதிர் வரகின் அவைப்புறு வாக்கல் தாதெரு மருகீர் போதொடு பொதுவிலிய என்று புறநானூறு கூறுவதிலிருந்து அறியலாம். தற்போதுள்ள தொழில்முறை வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. இது தவிர உற்பத்தி அதிகரிப்பிற்கென அதிக அளவில் ரசாயன உரங்கள், களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நுண்ணீர்கள் எண்ணிக்கை குறைந்து மண் வளமும் நலமும் குன்றியுள்ளன. நிலங்கள் பாழ்பட்டு அதிக அளவில் கலர் உவர் அமில நிலங்களாக மாறியுள்ளன. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் மல்லடான மண்ணைத்தான் நம் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்ல இயலும் நிலை ஏற்படும். வேதி பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு, அருமருந்து. நல்ல உணவே உடல் நலம் காக்கும். அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன்
காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி விகிதத்தில் இருந்தால் மட்டுமே நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும். எனவே பசுந்தாள் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண் வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டு இரவை பாசன பகுதியில் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். சொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும், விளையும் நிலத்திற்கு எரியிடாவிட்டால் வயல் விளைச்சலை மறுத்துவிடும் என்று புறநானூறு பகிர்கிறது. மேலி செல்வம் குறைந்து வரும் நிலையில் மாட்டு சாணத்தோடு வேளாண் கழிவுகளையும் மக்கள் செய்து கிடைக்கும் மண்புழு உரம் முக்கியத்துவம் பெறுகிறது. மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது. எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண்ணின் வளம் குறித்து அறிந்தே அதற்கேற்ப உரமிடுவதற்காக விவசாயிகள் தமிழ் மண் வளம் இணையதளம் வழியாக மண்வள அட்டைகளை பதிவிறக்கம் செய்து தாங்கள் தேர்வு செய்துள்ள பயிர்களுக்கேற்ப உர பரிந்துரைகளையும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மண் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டு சமச்சீர் உர பரிந்துரை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். 2024-25 ஆண்டில் 2482 கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்ட கிராம பஞ்சாயத்துகளில் 2 லட்சம் விவசாயிகளின் நிலத்தில் மண் பரிசோதனை செய்து மண்வள அட்டையும் மண்வள மேம்பாட்டுக்கான பரிந்துரையும் வழங்கப்படும். இவ்வாறு ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைத்து மண்ணின் வளங்காக்க 6 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள நிலத்தில் மண் இறுகியும் காற்றோட்டம் இல்லாமலும் அமில நிலத்தில் நுண்ணுயிர் செயல்பாடுகள் குறைந்தும் பயிர் வளர்ச்சியும் மகசூலும் குறைந்தும் காணப்படுகிறது. இதனை சீர் செய்யும் பொருட்டு 37,500 ஏக்கர் கள நிலங்களை சீர்படுத்த 7 கோடியே 50 லட்சம் ரூபாயும், 37,500 ஏக்கர் அமில நிலங்களை சீர்படுத்த 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். திரவ உயிர் உரங்களை பயிர்களுக்கு வழங்குவதால் தழை, மணி, சாம்பல், துத்தநாக சத்துக்களை எளிதில் அளித்து ரசாயன உர செலவை குறைத்து சராசரியாக 19-20% கூடுதல் வருவாயை பெற முடியும். இதற்கென 2 லட்சம் விவசாயிகளுக்கு 10 லட்சம் ஏக்கரில் இடுவதற்காக 5 லட்சம் லிட்டர் உயிர் உரங்கள் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். தமிழ்நாட்டின் முக்கிய வேளாண் பயிரான நெற்பயிரில் ஒவ்வொரு நாளும் வேளாண் விரிவாக்க பணியாளர்களால் விவசாயிகளும் இணைந்து வயல் சூழல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை, தீமை செய்யும் பூச்சிகள், நீர் மேலாண்மை முறைகள், மண்ணின் வளம், பயிர்களின் வளர்ச்சி நிலைகள், சுற்றுச்சூழல் போன்றவற்றின் அடிப்படையில் பூச்சி மேலாண்மை செய்வது குறித்து விவசாயிகளுக்கு உரிய அறிவுரைகளும் பரிந்துரைகளும் வழங்கப்படும். இதனால் பயிர் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டு ரசாயனங்கள் பயன்பாடு பெருமளவு குறைக்கப்படும், மண் நலம் காக்கப்படும். அசாடிராக்டின் மூலப்பொருட்களை கொண்ட வேம்பிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாமல் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வல்லவை. வேப்பிலை பசுந்தழை உரமாகவும் பயன்படுகிறது. வேம்பினை பரவலாக்கம் செய்திடும் வகையில் 10 லட்சம் வேப்ப மர கன்றுகள் வேளாண் காடுகள் திட்டத்தில் இலவசமாக விநியோகிக்கப்படும். இதற்கென 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இயற்கையிலேயே உயிரி பூச்சிக்கொல்லி மண் பண்புகளுடைய ஆடாத்தொடா, நொச்சி போன்ற தாவர வகைகளின் 50 லட்சம் செடிகளை
தரிசு நிலங்களில் வயல் வரப்புகளிலும் நடவு செய்து பரவலாக்கம் செய்திட 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பழங்காலத்தில் நம் தமிழர்கள் நல்ல உணவு பழக்க வழக்கத்தினாலேயே நல்வாழ்வு வாழ்ந்தனர். இதனை ஊக்குவிக்கும் விதமாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வல்ல சீவன் சம்பா போன்ற மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் 2024-25 ஆண்டில் 1000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யும் வகையில் விதை விநியோகம் செய்யப்படும். நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களான 60ஆம் குருவை, பூங்கார், தூயமல்லி, சீரக சம்பா, மாப்பிளை சம்பா, சீவன் சம்பா, கருப்பு கவனி போன்றவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் 2023-24 ஆண்டில் 20,979 விவசாயிகள் பாரம்பரிய நெல் ரகங்களை 12,400 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்து பயனடைந்தனர். 2024-25 ஆண்டில் மாநில அரசு விதைப்பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யும் வகையில் 200 மெட்ரிக் டன் விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும். இதற்கென 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின்கள் ஆகியவை அதிகம் உள்ள பாரம்பரிய சிறுதானியங்கள், பயிறு வகைகள் ரத்தத்தில் சர்க்கரை அளவினை கட்டுக்குள் வைத்திருக்கவும், உடல் எடையை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்கின்றன. எனவே சேலம், கரூர் மாவட்டங்களில் தலைவிரிச்சான் சோளம், வெள்ளை சோளம், இருங்கு சோளம், செஞ்சோளமும், தூத்துக்குடி மாவட்டத்தில் காக்கா சோளமும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெண் சுருட்டை கேழ்வரகு, கருஞ்சுருட்டை கேழ்வரகு, கரிக்கட்டை கேழ்வரகு, பூவாடன் கேழ்வரகு, குருவிக்காரன் கம்பு, காட்டுக்கம்பு, தட்டை வரகை, பெரும் சாமை, சாடை சாமை, சிட்டன் சாமை, கருஞ்சிட்டன் சாமை, நாட்டுத்துவரை, மலைத்துவரை ஆகியவற்றையும், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாட்டு உளுந்து, கொடி உளுந்து ஆகிய ரகங்களின் விதைகளையும் கண்டறிந்து சேகரித்து அரசு மாநில விதை பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு பாரம்பரிய ரகங்கள் பாதுகாக்கப்படும். இவை புதிய ரகங்களை உருவாக்கிடவும் பயன்பாட்டில் உள்ள ரகங்களை மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படும். உயிர்ம வேளாண்மைக்கான திட்டங்கள், சான்றளிப்பு முறைகள், நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு, இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பிற்கான பயிற்சிகள், உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வட்டாரத்துக்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்கப்பட்டு இதில் விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும். இதற்கான 38 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 2023-24 ஆண்டில் 36 மாவட்டங்களில் 35,815 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்பட்ட 725 உயிர்ம வேளாண் தொகுப்புகளுக்கு 2ஆம் ஆண்டிற்கான ஆதரவு வழங்கிட 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழுமையான உயிர்ம வேளாண் சான்றுடன் கூடிய உயிர்ம வேளாண்மை உறுதி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு விதைப்பு முதல் நேரடி சந்தைப்படுத்தும் வரை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கூடுதல் லாபம் பெற்றிட வழிவகை செய்யப்படும். உயிர்ம வேளாண்மைக்கு இன்றியமையாத பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மண்புழு உரம், அமிர்த கரைசல், மீன் அமிலம் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்ய ஆர்வமுள்ள 100 குழுக்களுக்கு இயற்கை இடுபொருள் தயாரித்தல் மையம் அமைத்து ஊக்குவிக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை பூர்வ இயக்கத்தில் 24 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவினத்தில் 1 கோடியே 96 லட்சம் மரக்கன்றுகள் 72,597 விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டன. விவசாய நிலங்களில் வளர்க்கப்படும் வேளாண் காடுகள் நிரந்தர பசுமை போர்வையினை உருவாக்குவதோடு லாபம் தரும் பண்ணை தொழிலாக விளங்குகின்றன. 2024-25 ஆண்டில் தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்தவும் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் நாற்றாங்கல்களை வலுப்படுத்துவதற்காகவும் சிறிய பெரிய உயர் தொழில்நுட்ப நாற்றாங்கல் அமைப்பதற்கு வேளாண்காடுகள் திட்டத்தில் 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால் விவசாயிகள் பயிர் சாகுபடியுடன் கறவை மாடுகள், ஆடுகள் வளர்த்தல், பழமரங்கள், தேனீ வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற வேளாண் சார்ந்த பணிகளையும் மேற்கொண்டு
தற்சார்புடன் கூடிய வாழ்வாதார முன்னேற்றத்தினை அடைய முடியும். கடந்த 3 ஆண்டுகளில் 40,888 ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்புகள் 142 கோடி ரூபாய் மானியத்தில் அமைக்கப்பட்டு 40,887 விவசாயிகள் பயனடைந்து அவர்களது வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. 2024-25 ஆண்டில் 14,000 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் அமைத்திட 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் சுமார் 60,62,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, தோட்டக்கலை பயிர்கள் ஆகியவை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படும் இந்நிலங்கள் ஊட்டச்சத்து குறைபாடும் குறைந்த நீர்பிடிப்பு திறனும் கொண்டதாக உள்ளதால் நிலத்தடி நீர் குறைந்து பயிர் உற்பத்தி திறனும் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இம்மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் லாபகரமான பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக உழவு மேற்கொள்ளவும் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிரிட விதைகளும் வழங்கப்படும். 2024-25 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கர் திட்டத்தை செயல்படுத்த 36 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். காய்கறிகள், பழங்களின் தினசரி நுகர்வு மக்களிடையே மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே வீட்டு தோட்டத்தில் ஊட்டச்சத்து மிக்க பழச்செடிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு வாழை, பப்பாளி, முருங்கை, கருவேப்பிலை போன்ற செடிகள் வழங்கப்படும். இதனால் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத நச்சுத்தன்மையற்ற பழங்கள், காய்கறிகள் கிடைக்கும். இத்திட்டத்திற்கென 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தேனீக்களின் தனித்துவம் அவை தித்திக்கும் தேனை திரட்டுவதால் மட்டுமல்ல, மலர்களுக்குள் மகரந்த சேர்க்கை நிகழ்த்துவதால்தான். மக்களின் உடல்நலத்தில் தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3,60,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் தேனீ முனையம் உருவாக்கப்படும். இத்திட்டத்தில் தேன் பரிசோதனை கூடமும் தேன் சார்ந்த பொருட்களை பதப்படுத்தும் கூடங்களும் அமைக்கப்பட்டு தேனீ வளர்ப்போருக்கு உரிய பயிற்சிகளும் வழங்கப்படும். காலநிலை மாற்றம் அடுத்த 20 ஆண்டுகளில் பல்லுயிர் பரவல், பயிர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது. எனவே காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கும் வேளாண் உற்பத்தியை குறையாமல் பாதுகாத்திடவும் உரிய தொழில்நுட்பங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டு சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்கி இத்தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக்க அலுவலர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பரவலாக்கம் செய்யப்படும். இதற்கென 1,48,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை நீடித்த உற்பத்தி திறனை பெற்றிட மண்ணின் தொடர்ச்சியான வளமை திறன், நிலையான உற்பத்தி திறன் ஆகியவை மதிப்பிட வேண்டும். மண்ணில் உள்ள கரிம சத்து, நுண்ணுயிர்கள் கலவை ஆகியவற்றை பொறுத்தே மண்ணின் வளம் அமைகிறது. மண்ணின் வளத்தை மேம்படுத்திட பயிர் கழிவுகள் உள்ளிட்ட கரிம பொருட்களை வேகமாக சிதைத்து கரிம சத்தின் அளவை உயர்த்தவும், கிடைக்காத நிலையில் உள்ள சத்துக்கள் கிடைக்கப்பெறவும் பயனுள்ள நுண்ணுயிர் கலவையை உருவாக்கிட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் செயல்திறனும் மதிப்பிடப்படும். இதற்கென 1,39,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் விற்பனை செய்வதை போன்று தரமான வேளாண் விளைபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எளிதில் நகர்ப்புற நுகர்வோரை சென்றடைய நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளின்படி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தரம் பிரித்து சிப்பம் கட்டி முத்திரையிட்டு விற்பனை செய்ய ஏதுவாக 100 உழவர் அங்காடிகள் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு சிற்றூரும் தண்ணீர் பெற்று முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் முதன்மை தொழிலான உழவுத் தொழிலை மேம்படுத்தி நிகர சாகுபடி பரப்பை அதிகரித்திட தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயிகளுக்கு தந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எனும் திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
2024-25 ஆண்டிலும் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தேவைக்கேற்ற உற்பத்தியை எட்ட வேளாண் பயிர்களின் பரப்பு விரிவாக்கம். உணவுப் பொருள் உற்பத்தி தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு உணர்த்தியுள்ளது. தேவைக்கேற்ற உற்பத்தியினை நெட்டினால் மட்டுமே தண்ணீர் பெற முடியும். தமிழ்நாட்டின் நெல் தேவை ஓரளவுக்கு நிறைவு செய்யப்பட்டாலும் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்களுக்கான தேவை நிறைவு செய்யப்படாமலே உள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 18,45,000 மெட்ரிக் டன் உணவு எண்ணெய் தேவைப்படுகிறது. தற்போது சாகுபடி செய்யப்படும் எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து 4,85,000 மெட்ரிக் டன் தாவர எண்ணெய் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே இப்பயிர்களில் சிறப்பு கவனம் செலுத்தி பரப்பு விரிவாக்கம் செய்து உற்பத்தி அதிகரிக்கப்படும். பயிர் பெருக்கு திட்டம் உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்தையும் நோக்கமாக கொண்ட நிலையான உணவு உற்பத்தியின் ஒரு பகுதியாக பயிர் வகைகளின் உற்பத்தி உள்ளது. அனைத்து பயிர்களின் உற்பத்தியில் தண்ணீர் பெறும் நோக்கத்தில் 2024-25 ஆண்டில் பயிர் பெருக்கு திட்டம் 4,75,000 ஏக்கர் பரப்பில் 40 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்கம். தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பயிர் வகையான துவரையின் பரப்பு தொடர்ச்சியாக குறைந்து தற்போது 1,25,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே பயிரிடப்பட்டு வருகிறது. எனவே துவரை சாகுபடி பரப்பு குறைந்து வரும் மாவட்டங்களில் இப்பயிரின் பரப்பு அதிகரிக்கப்பட்டு 2024-25 ஆண்டில் 50,000 ஏக்கர் பரப்பில் துவரையை தனி பயிராகவோ வரப்பு பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ பயிரிட 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கப்படும். உணவு எண்ணெய் உற்பத்தி உயர்த்தும் திட்டம். நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் எண்ணெய் முக்கிய அங்கம் வகிக்கிறது. விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டித் தரக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, சோயா மொச்சை, ஆமணக்கு ஆகிய பயிர்களின் சாகுபடியை பரவலாக்கம் செய்ய தொகுப்பு செயல்விளக்கத்திடல் அமைத்திடவும் நெல் தரிசில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்வதை ஊக்குவித்திடவும் 2024-25 ஆண்டில் 45 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 2,50,000 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். எள் சாகுபடி பரப்பு விரிவாக்கம். 2023-24 ஆண்டிற்கான வேளாண்மை நிதி அறிக்கையில் அறிவித்தபடி முக்கிய எண்ணெய் வித்து பயிர்கள் அதிகம் விளையும் மாவட்டங்கள் எண்ணெய் வித்து மண்டலமாக அறிவிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 2024-25 ஆண்டில் எள் சாகுபடி பரப்பு மகசூலை அதிகரித்திட சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவிற்கு தேவையான இடுபொருட்கள், அறுவடை செலவினம் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சூரியகாந்தி சாகுபடி பரப்பு விரிவாக்கம். 2024-25 ஆண்டில் சூரியகாந்தி பயிரின் சாகுபடி பரப்பினை 12,500 ஏக்கர் அதிகரித்திட 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆமணக்கு சாகுபடி பரப்பு விரிவாக்கம். அதிக விளைச்சல் வீரிய ஒட்டுரக ஆமணக்கு சாகுபடியை 1,500 ஏக்கர் பரப்பளவில் ஊக்குவித்திட 2024-25 ஆண்டில் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முக்கிய பயிர் வகைகள் எண்ணெய் வித்துகளை பரப்பு விரிவாக்கம் செய்யும் இத்திட்டத்திற்கான மொத்தம் 108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் உற்பத்தி திறன் உயர்த்துதல் ஊக்குவிப்பு திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 3 தொலைநோக்கு திட்டங்களில் உணவு தானிய பயிர்கள், தென்னை, கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்களில் தேசிய அளவில் முதல் 3 இடங்களில் தமிழ்நாடு இடம் பெற்றிட வழிவகை செய்யப்படும் என்பது ஒன்றாகும். குறைந்து வரும் சாகுபடி பரப்பில் வேண்டிய அளவு உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். எனவே சாகுபடியில் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வேளாண் உற்பத்திக்கு அடிப்படை தேவையான தரமான விதைகளை பயன்படுத்துவதால் 15% மகசூலை அதிகப்படுத்தலாம். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான தரமான விதைகளை
தாங்களே உற்பத்தி செய்து உயர் விளைச்சல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் விதை கிராம தோட்டத்தில் 12,510 மெட்ரிக் டன் நெல், 260 மெட்ரிக் டன் சிறுதானியங்கள், 940 மெட்ரிக் டன் பயிர் வகைகள், 2100 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்துக்கள் என மொத்தம் 15,810 மெட்ரிக் டன் விதைகள் 50 முதல் 60% மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 35 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பிற மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களால் வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கை செய்யப்பட்ட 10 ஆண்டுக்கு உட்பட்ட உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களின் வல்லுநர் விதைகள், ஆதார நிலை சான்று விதைகள் ஆகியவை தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமையின் வாயிலாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும். நிலக்கடலை போன்ற வேளாண் பயிர்களில் ஜிப்சம் இடுதலை ஊக்குவித்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் மூலம் உற்பத்தி திறனையும் தரத்தினையும் அதிகரிக்க 50,000 ஏக்கர் பரப்பிற்கு ஜிப்சம் வழங்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் 50,000 விவசாயிகள் பயன்பெறுவர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நெல் சாகுபடி செய்யப்படும் நிலங்களில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்து மண்ணின் வளத்தை மேம்படுத்திடவும், மகசூலை பெருக்கிடவும் நெற்பயிருக்கு துத்தநாக சல்பேட், ஜிப்சம் உரங்கள் மொத்தமாக 4 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விநியோகிக்கப்படும். நெற்பயிர் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டமானது 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முக்கிய வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துதலை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கென மொத்தம் 48 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு கிராமம் ஒரு பயிர் செயல் விளக்கம். நாட்டின் உண்மையான முன்னேற்றம் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது என்ற காந்திய சிந்தனையில் கிராமங்களில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திட ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம் 15,280 வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர் என்ற 5 முதல் 10 ஏக்கர் பரப்பில் நெல், சோளம், மக்காச்சோளம், கம்பு, குதிரவாளி, கேழ்வரகு, துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, பருத்தி, கம்பு போன்ற முக்கிய பயிர்களுக்கான நிலம் தயாரிப்பு, உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துதல், விதை நேர்த்தி விதைப்பு, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை உட்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கடைபிடிக்க வைத்து செயல் விளக்கங்கள் மேற்கொண்டு அதன் வாயிலாக விவசாயிகளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மேலும் நன்மை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும், தீமை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் ஏதுவாக நிரந்தர பூச்சி கண்காணிப்பு திடல்கள் வயல்களில் அமைக்கப்பட்டு உரிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படும். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். கருங்கால் வரகே, இருங்கதிர் திணையே, சிறுகுடி கொல்லே, பொற்கிளர் அவரையோடு இந்நான்கல்லது உணவும் இல்லை என்ற புறநானூற்று கூற்றின்படி நமது உணவில் சிறுதானியத்தின் பங்கினை கருத்தில் கொண்டு சிறுதானியத்தில் உள்ள ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் 2023 ஆண்டானது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது. ஊட்டச்சத்து மிகுந்த சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள், வரகு, பனிவரகு, குதிரவாளி, சாமை, திணை போன்ற குறுதானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் 25 மாவட்டங்களை கொண்டு ஏற்கனவே 2 சிறுதானிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2023-24 ஆண்டு முதல் 2027-28 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2 மண்டலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2024-25 ஆண்டிலும் 65 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம். வேளாண்மை உயர் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முனைப்புடன் செயல்படும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் தேவைகளை பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலம் கேட்டு அவற்றை கூடிய மட்டும் செயல்படுத்துவதற்கான உகந்த திட்டங்களை உருவாக்குவதோடு வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உத்திகளை செயல்படுத்தும் விதமாக மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022-23 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது.
இதில் மாநில அளவில் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு பயிர்களில் அதிக உற்பத்தியினை பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முதல் பரிசாக 2,50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 1,50,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1,00,000 ரூபாய் என 33 பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டத்திற்காக 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக நீர் தேவைப்படும் நெற்பயிர்களுக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய மாற்று பயிர்களான சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வைத்து பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் 2024-25 ஆண்டில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாற்று பயிர்கள் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கு தேவையான விதை, உயிர் உரங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள், நுண்ணூட்ட உரங்கள், இளவெளி உரத்திற்கு தெளிப்பு மானியம், அறுவடை மானியம் ஆகியவற்றுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்கும் விதம் 2024-25 ஆண்டில் 100 இளைஞர்களுக்கு வங்கி கடன் உதவியுடன் கூடிய ஏதாவது ஒரு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக பட்டதாரிக்கு ஒருவருக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கிட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கிராம வேளாண் முன்னேற்ற குழு பயிர் சாகுபடியில் அதிக உயிர் உற்பத்தியும் அதிக வருமானமும் பெற பருவத்தே பயிர் செய்து உயரிய தொழில்நுட்பங்களை புகுத்தி சந்தை திறனில் திறம்பட்டு நீடித்த வளர்ச்சி அடைய உரிய ஆலோசனைகளை குறித்த நேரத்தில் உழவர்களுக்கு வழங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் 2482 கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்பட்டு 2,48,00,000 ரூபாய் ஆத்மா திட்ட நிதி ஒதுக்கீட்டில் பயிற்சிகள் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 2023-24 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் சிறந்த விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் உயிர்மை விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு பத்திரத்துடன் பணப்பரிசும் முதல் 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்கென 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த குறு சிறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம். யாரும் விடுபடாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எனும் சமூக நீதி கோட்பாடு உடையது இந்த அரசு. இதற்காக தான் ஆதி திராவிட பழங்குடியினத்தை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் பயனடையும் வகையில் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர் மதிப்புள்ள திட்டங்களுக்கு வழங்கப்படும் மானியத்துடன் கூடுதலாக 20% மானிய தொகை 2022-23 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இதற்கென 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பலந்தரும் பருத்தி சாகுபடி வணிக பயிரான பருத்தியில் அதிக தேவையுள்ள நீண்ட இழை ரகங்களை இந்தியாவின் நூல்கிண்ணம் என்றழைக்கப்படும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்து நூற்பாலைகளுக்கு உரிய நேரத்தில் வழங்கி அதன் மூலம் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்திட பருத்தி சாகுபடி இயக்கத்தை 29 கோடியே 72 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்திய காரணமாக 2020-21 2,76,000 ஏக்கராக இருந்த பருத்தி சாகுபடி பரப்பு 2022-23 ஆண்டில் 4,27,000 ஏக்கராக உயர்ந்தது. உற்பத்தியும் 2,42,000 பேல்களிலிருந்து 3,19,000 பேல்களாக உயர்ந்துள்ளது. 2024-25 ஆண்டில் பழந்தறி பருத்தி சாகுபடி திட்டம் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இதனால் பருத்தி உற்பத்தி தமிழ்நாட்டில் 5,50,000 பேல்களாக உயரும். பயிர் சாகுபடி பயிர் காப்பீடு இயற்கை சீற்றங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வரும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 2023 டிசம்பர் 17-18 தேதிகளில் பெய்த கனமழையால் அதிகம் பாதிப்படைந்த தூத்துக்குடி மாவட்டத்தில்
மழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்காக 14 கோடியே 55 லட்சம் ரூபாய் 9,988 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக உடனடியாக வழங்கப்பட்டது. 2024-25 ஆண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த 1,775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் மேம்பாட்டிற்கான பயிற்சிகள். பயிற்சி கொடுப்பதை மனிதவள மேம்பாட்டுக்கான முதலீடாக கருத வேண்டும். பயிற்சியின் மூலம் பணித்திறனையும் தொழில்நுட்ப அறிவினையும் மேம்படுத்தி வேளாண் மேம்பாட்டுக்கென எய்தும் வண்ணம் 15,000 விவசாயிகளுக்கும் 500 படித்த இளைஞர்களுக்கும் 1,600 அலுவலர்களுக்கும் 500 பணியாளர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். சர்க்கரைத்துறை. சர்க்கரை தொழில் விவசாயிகளின் பொருளாதாரத்தை வளர்ச்சியிலும் கிராமப்புற மேம்பாட்டிலும் பெரும் பங்கு வகிக்கும் முக்கிய வேளாண் சார்ந்த தொழிலாகும். தமிழ்நாட்டில் 13 கூட்டுறவு, 12 பொதுத்துறை, 15 தனியார் என மொத்தமாக 30 சர்க்கரை ஆலைகள் இயக்கத்தில் உள்ளன. கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு பதிவு பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்திடவும் 2024-25 ஆண்டில் கீழ்காணும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களின் போது அனைத்து கரும்பு விவசாயிகளாலும் தொடர்ந்து கேட்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்று கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் கரும்பு விவசாயிகளின் கூடுதல் வருவாய் பெறுவகையிலும் 2023-24 அறுவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 195 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையினை விட முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,000 கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார். இதற்கென 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு சாகுபடி செலவை குறைத்து சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சர்க்கரை கட்டுமானத்தை உயர்த்தவும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்புடைய அதிக சர்க்கரை கட்டுமானம் தரக்கூடிய புதிய கரும்பு ரகங்களை கரும்பு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 7,92 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேம்படுத்துதல். கள்ளக்குறிச்சி 1, செங்கல்ராயன், செய்யாறு, திருப்பத்தூர் ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் நவீன கரும்பு இடமேடைகள். தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் சுழல் கவிப்பான் 10 கூட்டுறவு 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் சிமெண்ட் கான்கிரீட் கரும்பு தளங்கள் 4 கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் கூட்டுறவு மற்றும் ஒரு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில் கழிவு மண் மக்க வைக்கும் களங்கள் ஆகியவற்றை அமைக்க ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறன் உயர்த்தும் நடவடிக்கைகள். பெரம்பலூர், செய்யாறு, வேலூர், சேலம், மதுராந்தகம், சுப்பிரமணிய சிவா ஆகிய சர்க்கரை ஆலைகளில் கரும்பு அரவை பகுதி இயந்திரங்களை ஒருங்கிணைத்து 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் ஆலை அரவை பகுதி தானியங்கமாக்கப்படும். செங்கல்ராயன் கூட்டு சர்க்கரை ஆலையின் 18 மெகாவாட் பவர் டர்பைனுக்கு தேவையான புதிய டர்பைன் ரோட்டர் அசம்பிளி 6 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு ஆலையில் அரவை திறன் ஏற்படுவது அரவை நிறுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். செங்கல்ராயன், வேலூர், செய்யார், அறிஞர் அண்ணா, பெரம்பலூர், தருமபுரி, MRK ஆகிய சர்க்கரை ஆலைகளில் இயங்கி வரும் இணைமின் நிலையங்களில் நீர் சுத்திகரிப்பு நிலைய அயனி மற்றும் எதிர் அயனி பரிமாற்றி 1 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்படும். இதனால் ஆலையின் நீரின் தரம் மேம்படுத்தப்பட்டு பவர் டர்பைனின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். MRK, செய்யாறு ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு அரவை இயந்திரத்தின் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவி 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். இதனால் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவியின் பழுதின் காரணமாக ஏற்படும் அரவை நேர
இழப்பு தவிர்க்கப்படும். சக்கர ஆலைகளின் மேம்பாட்டிற்காக மொத்தம் 12 கோடியே 40 லட்சம் ரூபாய் ஆலை நிதியிலிருந்து செலவிடப்படும். தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை கதிர்படு வயலில் உள்ள கடிகமல் பொழிலில் உள்ள முதிரி பழ மரத்தின் உள்ள முதிரைகள் புறவின் உள்ள பதிவுபடி கொடியின் உள்ள படிவளர் குழியின் உள்ள மதுவள மலர் கொள்ளும் வண்டன மல்லர் கொள்வார் என்ற கம்பராமாயண பாடல் வாயிலாக வயல்களில் நெல்லோடு சோலைகளில் மலர் சாகுபடியும் தோட்டங்களில் பழ சாகுபடியும் மானாவாரி நிலங்களில் புன்செய் பயிரும் பதிய திட்டமிட்ட கொடி பயிர்களும் படர்ந்து விளையக்கூடிய காய்கறி பயிர்களும் சாகுபடி செய்து பண்டைய உழவர்களின் பயன்பெற்றனர் என்பது அறியப்படுகிறது. அதிக வருமானம் தரவல்ல தோட்டக்கலை பயிர்களை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வறண்ட நிலங்களில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாடு, குறைந்த அளவு நீரினை பயன்படுத்தி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த அத்தி, கொடுக்காப்புளி, பெருநெல்லி, விளாம்பழம், இலந்தை, டிராகன் பழம் போன்ற பயிர்களை பயிரிடுதல், நீர் சேமிப்பு ஆதாரம் ஏற்படுத்துதல், வயல்களில் நீர் ஆவியாவதை குறைத்திட நெகிழி நிலப்போர்வை வழங்குதல் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்குவதற்காக 3 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் பல்லாண்டு பயிர்களுக்கு ஊடுபயிர் சாகுபடி செய்வதனை ஊக்குவித்து விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைத்தவும் இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்படும். தோட்டக்கலை மலை பயிர்களை சாகுபடியினை ஊக்குவித்தல். தோட்டக்கலை பயிர்களை உகந்த காலநிலையில் சாகுபடி செய்யும் பொழுது தரமான விளைபொருட்கள் விளைந்து அவற்றின் சந்தை மதிப்பும் கூடுகிறது. உதாரணமாக கொடைக்கானல் மலைப்பூண்டு, ராமநாதபுரம் முண்டு மிளகாய், சாத்தூர் சம்பா மிளகாய், கொல்லிமலை மிளகு, கன்னியாகுமரி லவங்கப்பட்டை, தேனி ஏலக்காய், கோயம்புத்தூர் ஜாதிக்காய், கோகோ போன்றவை நுகர்வோர்களால் அதிக அளவில் விரும்பப்படுகின்றன. விவசாயிகளின் கோரிக்கையின்படி புவிசார் குறியீடு பெறப்பட்ட முண்டு மிளகாய் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு சாகுபடி மானியம் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேற்கண்ட பகுதி சார்ந்த தோட்டக்கலை பயிர்களுக்கான சாகுபடியை அதிகரித்திடும் விதமாக 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தரமான நடவு செடிகள் மானியத்தில் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் மல்லல் தெங்கு, இளநீர் பெய்யும் பண்டியும், மெல் இலை பண்டியும், கமுகின் மேதகு பல் பழுக்காய் குலை பெய்த பண்டியும், ஒல்கு தீம் பண்டம் செய்து ஒழுகும் பண்டியும் என தேங்காய், இளநீர், வெற்றிலை, பாக்கு, இனிய பண்டங்கள் ஏற்றிய வண்டிகள் சென்றன என்று சீவக சிந்தாமணி கூறுவதன் மூலம் தெங்கின் இளநீர் உதிக்கும் வளமிகு நன்னாடு என்று புறநானூறு கூறுவதன் மூலமும் தென்னையின் சிறப்பினை நாம் உணரலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை 10,000 ஏக்கர் பரப்பில் புதிதாக ஊடுபயிரினுடன் சாகுபடியுடன் மேற்கொள்ள 7 லட்சம் தரமான தென்னை நாற்றுக்கள் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். தென்னை பயிரிட்டு 5 வருடம் வரையிலான தென்னந்தோப்புகளில் வாழையும், நன்கு வளர்ந்த தென்னந்தோப்புகளில் ஜாதிக்காயும் ஊடுபயிராக பயிரிட 5 கோடியே 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை நாற்றாங்கால் அமைத்தல், நாற்றாங்கால் மேம்பாடு, பழைய தென்னந்தோப்புகளை புதுப்பித்தல், தென்னங்கழிவுகளை மக்கள் செய்து இயற்கை உரங்களாக மாற்ற இயற்கை உரம் தயாரிக்கும் கூடம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்குவதோடு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிவதற்கு ஏதுவாக விவசாய நிலங்களிலும் தென்னை நாற்றாங்கால் மையங்களிலும் தென்னை செயல் விளக்க திடல்கள் அமைத்து உற்பத்தியினை அதிகரித்திட வழிவகை செய்யப்படும். இதற்கென 12 கோடி ரூபாய் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை உரிய நேரத்தில் குறித்த அளவில் அளிப்பதால் தென்னையில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் 25,000 ஏக்கர் பரப்பில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். இதற்கென 12 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையில் கேரளா வேறுவாடல் நோயினை, வெள்ளை ஈக்களையும் கட்டுப்படுத்த தேவையான ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை உத்திகளை விவசாயிகளுக்கு வழங்கிட
1,15,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும். உரிய நேரத்தில் தேங்காய் எண்ணெய் அறுவடை செய்தல், சூரிய சக்தி மின் உலர்த்தி கூடத்தில் உலர்த்துதல், எண்ணெய் தயாரித்தல் முதலியன 5 தென்னை நாட்டு பண்ணைகளின் செயல் விளக்கமாக நிறுவப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். நுண்ணீர் பாசன திட்டம். பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயிர் சாகுபடி பரப்பை அதிகப்படுத்தவும் பயிரின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நுண்ணீர் பாசன திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 6,91,000 ஏக்கர் பரப்பில் 2,114 கோடி 32 லட்சம் ரூபாய் நிதியில் 8,82,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் 2,22,000 ஏக்கர் பரப்பில் 1 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 232 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒன்றிய நிதியுடன் 540 கோடியே 73 லட்சம் மாநில நிதியை ஒருங்கிணைத்து 773 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். இத்திட்டத்தில் நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகமாக குறைந்து வரும் குறு வட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அரசு தோட்டக்கலை பண்ணைகள் விவசாயிகளின் நிலங்களில் தானியங்கி மின்னணு பாசன வசதிகள் ஏற்படுத்தல். விவசாய பணிகளுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் உள்ளதால் தானியங்கி முறை மூலம் நுண்ணீர் பாசன அமைப்புகளை இயக்கி பாசன நீரை பயிரின் தேவைக்கு ஏற்ப துல்லியமாக வேர்பகுதியில் நேரடியாக அளிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தானியங்கி அமைப்புகளை நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 12,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகப்படுத்த முதற்கட்டமாக 10 அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு தானியங்கி நீர்ப்பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டு அவை மாதிரி பண்ணைகளாகவும் செயல்படும். தோட்டக்கலை பண்ணை இயந்திர கண்காட்சி. தோட்டக்கலை பயிர்களில் இயந்திரங்களின் பயன்பாடு மிகவும் இன்றியமையாததாக உள்ள நிலையில் நிலம் சீர் செய்தல் முதல் அறுவடை பின் வேளாண்மை வரையில் பயன்படுத்தப்படும் கருவிகள் இயந்திரங்கள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட கண்காட்சி ஒன்று நடத்தப்படும். இதனால் விவசாயிகள், தோட்டக்கலை தொழில் முனைவோர்கள், அலுவலர்கள் ஆகியோர் பயனடைவர். இக்கண்காட்சி 10 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் நடத்தப்படும். முக்கணி மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம். முந்து முக்கணியின் நாணா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையில் கண்டம் இடையிடையே செறிந்த சோற்றின் என்று கம்பராமாயணத்து விருந்தோம்பலை எடுத்து கூறும் இடத்தில் மா பலா வாழை என்னும் முக்கணிகள் பல வகைப்பட்ட பருப்புகள் நெய் செந்நிற தயிர் கட்டிகளுடன் பரிமாறப்பட்ட அமுதம் போன்ற உணவினை உறவினர்களும் சேர்ந்து மக்கள் உண்கின்றனர் என்றார் கம்பர். இக்கனிகள் அவற்றின் சுவைக்காகவும் ஊட்டச்சத்துக்காகவும் எல்லோராலும் விரும்பப்படுவதால் அவற்றின் பரப்பினையும் உற்பத்தியினையும் அதிகரித்து அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மா பல வாழை பயிரிடும் விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கும் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மா கழனி மா அத்து விளைத்தகு தீம்பழம் பழன வாழை கது ஊர் மூரான் என வயல் அருகில் உள்ள மாமரத்திலிருந்து பழுத்து தானாக விழுகின்ற இனிய பழங்களை வாழை மீன்கள் கவ்வி உண்ணும் வளமிக்க நாட்டினை பற்றி குறுந்தொகையும் அடுமகள் முகந்த அளவா வெண்ணெல் தொடிமண் உலக்கை பருவு கூற்று அரிசி காடி வெள்ளுளை கொளியி நீரல் ஓங்கு சினை மாவின் தீங்கனி நறும்புலி என அரிசியால் ஆக்கிய சோற்றை புளித்த நீருள்ள உலையில் பெய்து மிகுந்த நிழல் தரும் கிளைகளுடைய மாமரத்தின் இனிய மாம்பழங்களையும் பிசைந்து செய்த மனமுள்ள புளிக்குழம்பும் இட்டு உண்டதாக கூறி பண்டைய உணவில் மாம்பழம் புளிப்பு சுவையளிக்கப்பட பயன்படுத்தப்பட்ட
புளிப்பு சுவை அளிக்க பயன்படுத்தப்பட்டதை புறநானூறும் விவரிக்கின்றன. முக்கணிகளில் முதல் கனியாக மாவில் தென்னாட்டு ரகங்களான பாதிரி, நீலம், பெங்குரா, ரோமானி, மல்கோவா, பங்கனப்பள்ளி போன்ற விருப்பத்திற்குரிய ரகங்களை கொண்டு 4380 ஏக்கரிலும் ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகங்களான இமாம் பசந்த், ரத்னகிரி அல்போன்சா, சிந்து போன்ற ரகங்களை கொண்டு புதிதாக 250 ஏக்கரிலும் மாந்தோப்புகள் உருவாக்கப்படும். நன்னெறி வேளாண் நடைமுறை உற்பத்தி முதல் விற்பனை வரை ஒவ்வொரு நிலையிலும் ஏற்றுமதிக்குரிய வகையில் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்படும். கபாத்து செய்வதன் மூலம் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு 26,540 ஏக்கர் பரப்பிலான பழைய தோட்டங்களை புதுப்பித்து அதிக விளைச்சல் தரும் தோட்டங்களாக மாற்றிட விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும். மேலும் பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு வளர்ச்சி ஊக்கிகள், உயிர் உரங்கள், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான செயல் விளக்க தடைகள் 6,175 ஏக்கர் பரப்பிற்கு மானியத்தில் வழங்கப்படும். 2024-25 ஆண்டில் மாவிற்கான சிறப்பு திட்டம் 27,48,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வாழை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழைக்கான தேவை அதிகரித்துள்ளதால் வாழை உற்பத்தியை அதிகரிக்க 5,220 ஏக்கரில் வாழை பரப்பு விரிவாக்கம் செய்யப்படும். விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க குலை கொண்ட வாழைகள் காற்றில் விழுந்து சேதமடைவதை தடுக்கும் வகையில் 3,700 ஏக்கரில் கழிகளை கொண்டு முட்டு கொடுத்தல் மேற்கொள்ள மானியம் வழங்கப்படும். சேதம் கரைகளற்ற தரமான வாழைத்தார்கள் உற்பத்தி செய்து அதிக விலை கிடைக்கப்பெறும் வகையில் வாழைத்தாய் உரைகள் 4,400 ஏக்கருக்கு வழங்கப்படும். 2024-25 ஆண்டில் வாழைக்கான சிறப்பு திட்டம் 12,73,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். பலா 2023-24 ஆண்டில் 1,850 ஏக்கர் பரப்பில் செயல்படுத்தப்பட்டதன் தொடர்ச்சியாக 2024-25 ஆண்டிலும் பலாவில் உள்ளூர் ரகங்கள் 620 ஏக்கரிலும் புதிய ரகங்கள் 620 ஏக்கரிலும் பரப்பு விரிவாக்கம் செய்யவும், பலா விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த உரம், பூச்சி மேலாண்மைக்கான இடுபொருள் பயிற்சிகள் வழங்கவும், பலா பதப்படுத்தும் கூடங்கள் அமைக்கவும் 1,14,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். குளிர்மண்டல பயிர்களான பழைய தோட்டங்களை புதுப்பித்தல், கொடைக்கானலில் பயிரிடப்பட்டுள்ள பேரிக்காய், பிளம்ஸ் போன்ற குளிர்மண்டல பழப்பயிர்களின் பழைய ரகங்களை புதிய ரகங்களை கொண்டு ஒட்டுக்கட்டுதல் மூலம் புதுப்பித்து மரங்களின் மகசூலை அதிகரித்திட மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் 370 ஏக்கர் பரப்பளவில் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். புதிய அரசு தோட்டக்கலை பண்ணைகள், பூங்காக்கள் அமைத்தல். முல்லை பூங்கா ஐவகை தமிழர் நிலத்திணைகளில் ஒன்றான காடும் காடு சார்ந்த இடத்தை சேர்ந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்வியல் புவியியல் நிலைகளை எடுத்துக்காட்டும் விதமாக முல்லை பூங்கா கன்னியாகுமரியில் உள்ள வேலிமலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மருதம் பூங்கா வயலும் வயல் சார்ந்த இடத்தை சேர்ந்த மருதநில மக்களின் வாழ்வியலையும் மரங்களையும் செடிகளையும் எடுத்துக்காட்டும் வகையில் காவேரி ஆற்றின் படுகையில் வளம் செறிந்த வயல்வெளிகள் நிறைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமலை சமுத்திரம் என்ற இடத்தில் 2 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மருதம் பூங்கா அமைக்கப்படும். சூரிய தோட்டம் தமிழ்நாட்டை பிரபல சுற்றுலா தலமாக கன்னியாகுமரி விளங்குகிறது. கன்னியாகுமரியில் சூரிய உதய புள்ளிக்கும் மறைவு புள்ளிக்கும் இடையே ஒரு தோட்டம் அமைத்தால் அது பார்வையாளர்களை மிகவும் கவரும். இதனை கருத்தில் கொண்டு கடற்கரை அருகில் சூரிய தோட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம். செம்பருத்தி உணவு, அழகு சாதன பொருட்கள், மருத்துவ பொருட்கள் போன்றவை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. மேலும் செம்பருத்தி பூ இதழ்களிலிருந்து தயாரிக்கப்படும் தேநீர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், கொழுப்பு, உடல் எடை ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க செம்பருத்தியை பொதுமக்களிடம்
கொண்டு செல்ல செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 1 கோடி ரூபாய் செலவில் செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம் அமைக்கப்படும். நடுவக்குறிச்சியில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை இன தூய்மையான தரமான நடவு செடிகளை உரிய நேரத்தில் உற்பத்தி செய்து விவசாயிகள் நியாயமான விலையில் வழங்கவும் விவசாயிகளுக்கு மாதிரி செயல் விளக்க பண்ணையாக செயல்படவும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டம் நடுவக்குறிச்சி கிராமத்தில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஊட்டி ரோஜா பூங்காவில் புதிய ரோஜா ரகங்களை அறிமுகம் செய்தல். உதகையில் அரசு ரோஜா பூங்காவில் பெரிய சிறிய வகை ரோஜாக்கள், கொடி ரோஜா போன்ற 4201 வகைகளை உள்ளடக்கிய 32,000 ரோஜா செடிகள் உள்ளன. இந்த உலக புகழ்பெற்ற அரசு ரோஜா பூங்காவில் ஆண்டுக்கு சராசரியாக 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அனைத்து வகையான ரோஜாக்களையும் கண்டு மகிழ்கின்றனர். இப்பூங்காவின் ரோஜா தொகுப்பினை செறிவூட்டும் வகையில் முதற்கட்டமாக 100 புதிய ரக ரோஜா வகைகள் நடவு செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வண்ணம் இப்பூங்கா மேம்படுத்தப்படும். மூலிகை பயிர் சாகுபடியை ஊக்குவித்தல். பாரம்பரிய மருத்துவத்தின் மகத்துவத்தை மக்கள் உணர்ந்துள்ளதால் மூலிகை பயிர்களின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மூலிகை பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கவும் மூலிகை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உதவவும் கண்வழி கிழங்கு, சென்னா, நித்திய கல்யாணி, மருந்து கூர்க்கன் போன்ற மூலிகை பயிர்களை 1680 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த முந்திரி வளர்ச்சி பணி திட்டம். தமிழ்நாட்டில் முந்திரி 2,07,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு ஆண்டிற்கு சுமார் 43,500 மெட்ரிக் டன் முந்திரி பருப்பு உற்பத்தியாகிறது. மேலும் 4 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு முந்திரி பதப்படுத்தும் வசதிகள் இருந்தும் அதற்கான மூலப்பொருளான முந்திரி 10% மட்டுமே இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே முந்திரி சாகுபடி பரப்பை அதிகரித்து உற்பத்தியை உயர்த்திட 2,36,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் தரமான முந்திரியை விளைவிக்க இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 2,470 ஏக்கர் பரப்பளவில் செயல் விளக்கு அமைத்திட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மிளகாய் பயிர் ஊக்குவிப்பு திட்டம். கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி 2,470 ஏக்கர் பரப்பில் சீம கருவேல மரங்களை அகற்றப்பட்டு மிளகாய் பயிரிடப்பட்டது. 2024-25 ஆண்டிலும் மிளகாய் மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட பகுதிகளான ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிளகாய் உற்பத்தி அதிகரிக்க 1,230 ஏக்கர் பரப்பில் சீம கருவேல மரங்களை அகற்றப்பட்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படும். மேலும் நெல் இதர தானியங்களின் அறுவடைக்கு பின் 3,700 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் பயிரிட ஊக்குவிக்கப்படும். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் தேவைப்படும் இடங்களில் 200 பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டு நீர் ஆதாரங்கள் ஏற்படுத்தப்படும். இதற்கான 3,67,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மரவள்ளியில் மாவு பூச்சியினை கட்டுப்படுத்தல். மரவள்ளி அதிகமாக பயிரிடப்படும் மாவட்டங்களில் ஏற்படும் மாவு பூச்சி தாக்குதலால் உற்பத்தி குறைந்து விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைந்த உர பூச்சி மேலாண்மைக்காக 21,000 ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கப்படும். பேரீச்சை சாகுபடி. இரும்பு சத்து அதிகமுள்ள பேரீச்சை சாகுபடியை தமிழ்நாட்டில் 250 ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம் செய்ய 30 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். கொய்யாவில் பூச்சி மேலாண்மை. கொய்யாவில் அறுவடை காலங்களில் உருவாகும் பழ ஈக்களால் அதிகம் சேதம் ஏற்பட்டு மகசூல் பாதிக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக 10,000 ஏக்கருக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் வழங்கிட 50 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். பந்தல் காய்கறிகள் ஊக்குவிப்பு திட்டம். பந்தல் காய்களான பாகல், புடல், பீக்கன், சுரை போன்ற கொடி வகை காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்கவும் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் தரமான விளைபொருட்களை பெறவும் உயர் தொழில்நுட்பமான நிரந்தர பந்தல் அமைப்பது இன்றியமையாதது. 2024-25 ஆண்டில் 770 ஏக்கர் பரப்பளவில் 9,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிரந்தர பந்தல் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். பாரம்பரிய ரகங்களுக்கு முக்கியத்துவம். அன்னை ஊட்டிய அமுதனை கண்முன்னே நிறுத்தும் சிறப்புடைய பாரம்பரிய காய்கறி ரகங்களை
தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மீட்டெடுத்து விவசாயிகளிடையே அந்த ரகங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் 2470 ஏக்கர் பரப்பு விரிவாக்கம் செய்யவும் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் நடவு செடிகள் விற்பனை மையம். அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் தோட்டக்கலை நடவு செடிகள், உயிர் உரங்கள், மண்புழு உரம், உயிரி பூச்சிக்கொல்லிகள், தோட்டக்கலை விளைபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோடு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான மண் தொட்டிகள், செடி வளர்ப்பு பைகள், கருவிகள் ஆகியவும் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்குமாறு விற்பனை செய்ய முக்கிய சாலைகளை ஒட்டி அமைந்துள்ள 10 அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் தோட்டக்கலை விற்பனை மையங்கள் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். வட்டாரந்தோறும் தோட்டக்கலை பயிர்களுக்கான செயல் விளக்கம். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட வருவாய் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை ஊக்குவிக்க வட்டாரத்திற்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அக்கிராமத்தில் தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களின் திட்டக்கூறுகளும் ஒரு விவசாயியின் நிலத்தில் 1 ஹெக்டேர் பரப்பில் செயல்விளக்க திடலாக அமைக்கப்படும். இதனை அக்கிராமத்திலும் வட்டாரத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் தொழில்நுட்ப செயலாக்கத்தை நேரில் கண்டறிந்து பின்பற்றிட வழிவகை செய்யப்படும். தொகுப்பு முறை சாகுபடியினை தொழில்நுட்ப ஆலோசனைகள் மூலம் வலுப்படுத்துதல். 2023-24 ஆண்டு முதல் தொகுப்பு முறை சாகுபடியினை ஊக்குவிக்கும் விதத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மல்லிகை இயக்கம், பலா இயக்கம், மிளகாய் இயக்கம், கருவேப்பிலை இயக்கம் ஆகிய இயக்கங்களை வலுப்படுத்துவதற்காக நவீன தொழில்நுட்ப சாகுபடி குறித்த ஆலோசனைகள் விவசாயிகளின் தேவைக்கேற்ப தோட்டக்கலைத்துறை வல்லுநர்களால் தொடர்ந்து வழங்கப்படும். வட்டார அலுவலக தகவல் மையம் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குதல். உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய சாகுபடி தொழில்நுட்பங்கள், புதிய உயர் விளைச்சல் ரகங்கள், சந்தை வாய்ப்புகள், அதற்குரிய அரசு திட்டங்கள் குறித்த தகவல்கள் விவசாயிகளுக்கு எளிதாக கிடைத்திட ஒவ்வொரு தோட்டக்கலை வட்டார அலுவலகத்திலும் தகவல் மையம் அமைக்கப்படும். பருவமில்லா காலங்களிலும் முருங்கை உற்பத்தி. தமிழ்நாட்டில் முருங்கை 51,800 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டாலும் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் ஜனவரி மாதம் வரை முருங்கைக்காய்களின் வரத்து குறைவாகவே உள்ளது. நெகிழி விரிப்பான் கொண்டு முருங்கை மரத்தினை மூடுவதால் இலைகள் பூக்கள் உதிர்வதை தடுத்து பருவமில்லா காலங்களிலும் உற்பத்தியை உறுதி செய்திடும் நோக்கில் முதற்கட்டமாக இத்தொழில்நுட்பம் சிறிய அளவில் அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் சோதனை முறையில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. வேளாண் இயந்திரமயமாக்குதல். பிடிவாய் அன்ன, மடிவாய் நாஞ்சில், உடம்புமுக முழு கொழு மூழ்க ஊன்றி என்ற பெரும்பானாற்று படை தொடரில் பண்டைய காலத்திலேயே நிலத்தை உட ஏர் கருவி பயன்படுத்தப்பட்டதாக உள்ளதன் மூலம் வேளாண்மையின் கருவிகளின் பயன்பாடு உணர்த்தப்பட்டுள்ளது. வேளாண்மை தொழிலை ஆட்பற்றாக்குறையினால் நலிவுறாமல் காப்பதற்கு வேளாண் இயந்திரமயமாக்குதல் இன்றியமையாதது என்பதால் வேளாண் இயந்திரமயமாக்குதல் திட்டம் தற்பொழுது பெருமளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் விளையும் பயிர்களுக்கு ஏற்ற உழவு, நடவு, களை எடுத்தல், பயிர் மேலாண்மை, அறுவடை, பயிர் கழிவு மேலாண்மை போன்ற பணிகளை மேற்கொள்ள பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று டிராக்டர், சுழல் கலப்பை, வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவி, நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரம், களை எடுக்கும் கருவி, தெளிப்பான்கள், ட்ரோன், நெல் அறுவடை இயந்திரம், பல்வகை பயிர் கதிரடிக்கும் இயந்திரம் போன்ற வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், விளைபொருட்களை உலர வைத்து மதிப்பு கூட்டிட சூரிய கூடார உலர்த்திகள் ஆகியவை விவசாயிகள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்படும். மேலும் சிறு குறு விவசாயிகள் தங்கள் சிறிய நிலப்பரப்பு வேளாண் பணிகளை தாங்களே மேற்கொள்ள உதவும் வகையில் நடப்பாண்டில் பவர் டில்லர்கள், பவர் வீடர்கள் மொத்தம் 5000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று 2024-25 ஆண்டில் பவர் டில்லர்களின் மானிய தொகையானது 85,000 ரூபாயிலிருந்து 1,20,000 விவசாயிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் நெல் நாற்று நடவு இயந்திரங்கள் உள்ளிட்ட
வேளாண் இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்தி ஊக்குவிக்க நடைமுறையில் உள்ள 50% மானியத்துடன் கூடுதலாக 10% மானியம் சேர்த்து மொத்தமாக 60% மானியம் வழங்கிட 2024-25 ஆண்டில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் நெல் உலர்த்தும் கருவி இயந்திரங்கள் கொள்முதலுக்கு ஏற்றவாறு நெல்லின் ஈரப்பதத்தை குறைப்பதன் மூலம் நெல்லின் சேமிப்பு காலம் அதிகரிக்கும். இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று வேளாண் இயந்திரமயமாக்குதல் திட்டத்தில் தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய சுய உதவி குழுக்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், உழவு உற்பத்தியாளர் அமைப்புகள், தொழில் முனைவோர்களுக்கு 10 நடமாடும் நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கிட 90 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பரவலாக்குவதற்கான நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை இயக்குதல், பராமரித்தல் தொடர்பான மாவட்ட அளவிலான பயிற்சி முகாம்கள் நடத்தப்படுவதோடு தொழில்நுட்ப கையேடும் தயார் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கும் களவர்களுக்கும் வழங்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் செயல்விளக்கம். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் 30 லட்சம் ரூபாய் செலவில் அரசு இயந்திர கலப்பை பணிமனைகள் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு செயல்விளக்கம் செய்வதோடு குறைந்த வாடகைக்கும் வழங்கப்படும். மேலும் புதுமையான வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளத்தில் ஊக்குவிக்கும் பொருட்டும் அத்தொழில்நுட்பங்களுக்கு ஒன்றிய அரசின் திட்டங்களின் கீழ் மானியம் வழங்கிட ஆவண செய்தவும் 2024-25 ஆண்டில் பல்வேறு தனியார் அரசு ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து புதுமையான தொழில்நுட்பங்கள் குறித்த செயல் விளக்கங்கள் நடத்தப்படும். பயிர்களை காத்திட சூரிய சக்தி மின்வேலிகள். ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு என்பது வள்ளுவர் வாக்கு. வறட்சி, மழை, வெள்ளம், பூச்சி தாக்குதல் போன்ற பல சவால்களுக்கிடையே தான் இழைத்தாலும் பயிர்கள் செழிக்க பாடுபடும் விவசாயிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது விளைந்த பயிர்களுக்கு விலங்குகளால் ஏற்படும் சேதாரமாகும். அதிகரித்து வரும் மனித விலங்கு மோதல்களால் பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் பாழாகும் நிலையை மாற்றி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தில்லாமல் பயிர்களை காத்திடும் நோக்கில் 2024-25 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விவசாயிகளுக்கு 75,000 மீட்டர் நீளத்திற்கு சூரிய சக்தி மின்வேலிகள் அமைத்து தரப்படும். நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைத்தல், பராமரித்தல். குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்ந்த தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு தேவைப்படும் நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தினை அதிகரிக்க புதிய நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைத்திடவும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை தூர்வாரி ஆழப்படுத்தி அவற்றின் கொள்ளளவை அதிகரிக்கவும் 2024-25 ஆண்டில் பல்வேறு நீர்வழி பகுதிகளில் 100 புதிய நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்படுவதோடு 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளில் பராமரிப்பு பணிகளும் 2,75 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். டெல்டா மாவட்டங்களில் C&D பிரிவு வாய்க்கால்களை தூர்வாருதல். கடந்த 2 ஆண்டுகள் செயல்படுத்தியதை போலவே 3ஆம் கட்டமாக 2024-25 ஆண்டில் காவேரி, வெண்ணாறு, கல்லணை வடிநில பகுதியில் உள்ள தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சி ஆகிய 7 மாவட்டங்களில் 1,57,000 ஏக்கர் பயன்பெறும் வகையில் 2,235 கிலோமீட்டர் நிலத்திற்கு C&D பிரிவு வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு மழைநீர் சேகரிப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறையும் வேளாண் அறிவியல் நிலையங்களும் இணைந்து விவசாயிகளுக்கு மழைநீர் சேகரிப்பு முறைகளான கோடை உழவு, பண்ணை குட்டை தடுப்பணை போன்ற மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு முக்கியத்துவம், அவற்றினை பராமரித்த போன்றவை குறித்து துண்டு பிரசுரங்கள், காணொலி காட்சிகள், வானொலி செய்திகள், செய்தி விளக்கங்கள், கருத்தரங்கங்கள், கிராம அளவிலான விவசாய முகாம்கள், கிராம சபை கூட்டங்கள், பட்டறிவு பயணங்கள் போன்ற உத்திகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். வேளாண் விற்பனை வேளாண் வணிகத்துறை. வேர்வை சிந்தி விளைந்த பலனை விவசாயிகள் முழுமையாக அடையும் நோக்கத்தினை ஈடேற்றும் வகையில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்கும் தொழில்நுட்பங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், சந்தை இணைப்பு வழிமுறைகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், உழவு சந்தைகள் வாயிலாக நியாயமான விலை, வெளிப்படையான வர்த்தகம், மின்னணு இணையவழி வர்த்தகம் நடைமுறைகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தானியங்களை உலர்த்துவதற்கு நடமாடும் உலர்த்திகள். உணவு தானியங்கள் ஈரப்பதம் சரியான அளவில் பராமரிக்கப்பட்டு நீண்ட நாட்களுக்கு வீணாகாமல்
சேமித்து வைக்க ஏதுவாக திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தேனி ஆகிய 10 மாவட்டங்களில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு தானியங்களை உலர்த்துவதற்கான நடமாடும் உலர்த்திகள் 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்படும். மஞ்சள் மெருகூட்டும் இயந்திரம். நாட்டின் முக்கியமான மஞ்சள் சந்தைகளில் ஒன்றானது ஈரோடு. அறுவடைக்கு பின் மஞ்சளை பதப்படுத்தி மெருகேற்றம் செய்வதன் மூலம் மஞ்சளின் சேமிப்பு காலமும் தரமும் மேம்படுத்தப்படுகிறது. எனவே மஞ்சள் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக மஞ்சளுக்கென 5 மெருகூட்டும் இயந்திரங்களும் 8 மஞ்சள் வேக வைக்கும் இயந்திரங்களும் 2,12,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியில் ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தருமபுரி மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அமைக்கப்படும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு பொது முத்திரை சிப்பமிடல் வசதிகள். விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட விளை பொருட்களை தனியார் நிறுவனங்களுக்கு நிகராக மதிப்பு கூட்டி திறம்பட சந்தைப்படுத்தி விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வேளாண் தொழில் முனைவோர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான பொது முத்திரை வடிவமைக்கப்படும். சிப்பம் கட்டுவதற்கும் முத்திரையிடுவதற்கான பொது கட்டமைப்பு வசதிகள் சென்னையிலும் கோவையிலும் 4,10,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கடலூர் மாவட்டம் பண்டூட்டியில் பலா மதிப்பு கூட்டுவதற்கான மையம். முக்கணிகளில் 2வது இடத்தை பெற்றிருக்கும் பலாவின் நிறைவான ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் செறிந்துள்ளன. பலாவிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதற்கென பண்டூட்டியில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி தரத்து தயாரித்து விற்பனை செய்திட ஏதுவாக பலா மதிப்பு கூட்டுவதற்கான மையம் 16,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசிலிருந்து செயல்படுத்தப்படும். பெரம்பலூர் மாவட்ட சிறுதானியங்களுக்கான தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம், சிறுதானியங்கள் பயிரிடும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு தேவையான கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இங்கு சிறுதானியங்கள், மக்காச்சோளம் மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பங்கள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், விவசாயிகள் சுய உதவி குழுக்கள், உழவர் ஆர்வலர் குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை புதுப்பித்தல். தமிழ்நாட்டில் 2023-24 ஆண்டில் 100 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்புகளை புதுப்பிக்க 47,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024-25 ஆண்டில் 100 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு பெறப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதால் அவற்றின் தேவை, ஏற்றுமதி அளவு ஆகியன அதிகரிக்கும். ஏற்கனவே நமது மண்ணின் அடையாளங்களான மாநிலத்தின் தனித்தத்துவமான 25 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற கடந்த 3 ஆண்டுகள் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2024-25 ஆண்டில் சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனாம்பூர் சீரக சம்பா, ஐயம்பாளையம் நெட்டை தென்னை, உரிகம்புலி, கோணகிரி மிதி பாகற்காய், செஞ்சோளம், திருநெல்வேலி அவுரி இலை, ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை, செங்காந்தல் விதை கரூர், திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்படும். அப்பிடா பயிற்சி பெற்ற விவசாயிகளை ஏற்றுமதியாளர்கள். பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளின் மா, தென்னை, சிறுதானியங்கள், முருங்கை, மஞ்சள், சின்ன வெங்காயம், வெள்ளரி ஆகியவற்றை பயிரிடும் அப்பிடா பயிற்சி பெற்ற 100 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களை 100க்கு 100 ஏற்றுமதியாளர்களாக மாற்றுவதற்கான உரிய சான்றிதழை பெற்றுத்தரும் பொருட்டு ஒரு நபருக்கு 15,000 வீதம் 15 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருட்களின் விற்பனையை இணையவழி வர்த்தக தளங்களுடன் இணைத்தல். புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிட இணையவழி வர்த்தக நிறுவனங்கள் வாயிலாக உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்குமான இணைப்பினை ஏற்படுத்தி விளைபொருட்களை விற்பனை செய்ய உகந்த சூழல் உருவாக்கப்படும். இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருவாயும்
தரமான பொருட்கள் நுகர்வோருக்கு நியாயமான விலையும் கிடைக்க வழி செய்யப்படும். வேளாண் வர்த்தக மேம்பாட்டிற்கான முனைப்புகள். விளைவித்த விவசாயியை விளைவிக்கும் நிலையினை உருவாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வர்த்தகம் மேம்பட விவசாயிகளின் விளைபொருட்கள் இருப்பையும் வர்த்தகர்களின் தேவையும் இணைத்து சமூக வலைதள குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுடன் இணைக்கப்படும். அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள், சந்தைப்படுத்துதல், தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி வழிமுறைகள் போன்றவை குறித்து ஒவ்வொரு வட்டாரத்தும் 2 கிராமங்கள் வீதம் மாதம் ஒன்றுக்கு 770 தீவிர விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு 2 ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பண்ணை வழி வர்த்தகத்தை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் உள்ள 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஈனாம் ஒருங்கிணைக்கப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8300 மெட்ரிக் டன் வேளாண் பொருட்கள் விவசாயிகளின் விளைநிலங்களிலேயே வணிகம் செய்யப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் பண்ணை வழி வர்த்தகம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு 60 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பொருட்களுக்கு சிறந்த விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும். விவசாயிகளுக்கு பொருட்களுக்கான வரம்பினை உயர்த்துதல். அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களின் அதிக வரத்து காரணமாக ஏற்படும் விலை வீழ்ச்சியை தவிர்க்க விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பொருட்கள் இருப்பு வைத்து முதலீட்டு கடன் பெறுகின்றனர். இவ்வாறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் முதலீட்டு கடன் வரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம். மின்னணு மாற்றத்தகு கிடங்கு ரசீது முறை 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள சேமிப்பு கிடங்குகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டில் கூடுதலாக 100 சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம் பெறப்பட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பணம் பெற வழிவகை செய்யப்படும். புத்தாக்க நிறுவனங்களை ஸ்டார்ட் அப் ஊக்குவித்தல். வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் புத்தாக்க நிறுவனங்களை கண்டறிந்து அவற்றின் நோக்கம், செயல்பாடு, வணிக திட்டத்தினை ஆய்வு செய்து தகுதியுள்ள புத்தாக்க நிறுவனங்களுக்கு மானியம் அளித்து மேம்படுத்திட 10 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கி செல்லப்படும். வேளாண் கண்காட்சிகள். 2023-24 ஆண்டில் சென்னையிலும் திருச்சியிலும் நடத்தப்பட்ட வேளாண் கண்காட்சிகளுக்கு விவசாயிகள் பொதுமக்களிடையே கிடைத்த பெரும் வரவேற்பினை தொடர்ந்து 2024-25 ஆண்டிலும் 3 இடங்களிலும் வேளாண் கண்காட்சி நடத்தப்படும். இதற்கென 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறை. விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறை இனி விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும். விதை சான்று மற்றும் உயிர்ம சான்றுகளின் துறையினால் ஒருங்கிணைந்த விதை சான்று மற்றும் உயிர்ம சான்றளிப்பு வளாகம் கரூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் அமைக்கவும். விதை மரபணு தூய்மையை உறுதி செய்வதற்காக தானியங்கி 3ஆம் தலைமுறை DNA மார்க்கர் அடிப்படையான தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆய்வகத்தை கோயம்புத்தூரிலும் அமைக்கவும். தமிழ்நாட்டு உயிர்ம சான்றளிப்பை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு உயிர்ம நிலையை அடைந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிடவும். தருமபுரி, காஞ்சிபுரம், மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய 6 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு நாபல் தரச்சான்று பெற்றிடவும். உயிர்மை விளைபொருட்களில் இருக்கும் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அதன் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கவும். 2024-25 ஆண்டில் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர முன்னணி விதை நிறுவனங்களின் விதைகள் மாற்று பயிர்கள் சந்தையில் வராமல் கண்காணித்து விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்யும் வகையில் புதிய பதிவு முறை அறிமுகப்படுத்துவதோடு தனியார் நாட்டாங்களில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகள், நடவு பொருட்கள் தரம், அவற்றுக்கான விதைகள் பெறப்பட்ட இடம் ஆகிய விதைச்சாற்றத்தின்படி உறுதி செய்யப்படும். அதிக விளைச்சல் தரும் தரமான வீரிய ஒட்டு மக்காச்சோள விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் சான்றளிப்பு, விதை ஆய்வு, விதை பரிசோதனை போன்ற
நடவடிக்கை விதை சட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை பெரம்பலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 25 வட்டாரங்களில் உள்ள 275 நீர்வழி பகுதிகளில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள், உற்பத்தி பணிகள், வாழ்வாதார பணிகள் ஆகியவை நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் 2024-25 ஆண்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பயிர்களுக்கு வேளாண் இடுபொருட்களை ட்ரோன் மூலமாக துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பம், தோட்டக்கலை பயிர்களுக்கான வேளாண் இடுபொருட்களை ட்ரோன்கள் மூலம் துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கிராமப்புற இடங்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு பயிற்சி செயல்விளக்க திட்டங்கள் ஏற்படுத்தப்படும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறிப்பீடு, அதிக ஊட்டச்சத்து உள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை மேம்படுத்தவும், நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற நெல் ரகங்களை துரித இனப்பெருக்க முறை வாயிலாக உருவாக்கவும் தேவையான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, வெங்காயம் சாகுபடியில் இயந்திரமயமாக்குதல். தமிழ்நாட்டில் மஞ்சள் பொருள், மரவள்ளி கிழங்கு, வெங்காய சாகுபடியிலும் இயந்திரமயமாக்குவதற்கு சாத்தியக்கூறு சோதனை, இயந்திரங்கள், உற்பத்தி செயல்விளக்கங்கள் ஆகியவை மேற்கொள்ளப்படும். நிலசம்மங்கி, செவ்வந்தி, ரோஜாவில் புதிய ரகங்களுக்கான ஆராய்ச்சி, நிலசம்மங்கி, செவ்வந்தி, ரோஜா ஆகிய தோட்ட இலக்கலை பயிர்களில் புதுமையான மரபியல் முறைகளை கையாண்டு மேம்பட்ட பண்புகளை கொண்ட ரகங்களை உருவாக்குவதற்கு தேவையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். திட்டத்துக்காக 5,44,00,000. பல்நோக்கு சேவை மையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வேளாண் சேவை மையங்கள், ஊரக வணிக நிலையங்கள், பதப்படுத்தும் நிலையங்கள், சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை உள்ளடக்கி ஊரக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்நோக்கு சேவை மையங்களாக அவற்றை உருவாக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான 2609 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு 4757 திட்டங்களுக்காக 457 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரை 341 கோடி ரூபாய் கடனாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வேளாண் கட்டமைப்பு நிதியின் மத்திய மானியம் பெற்று 1380 வேளாண் இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அவற்றின் விவரங்கள் வாடகை உழவன் செயலியில் இணைக்கப்பட்டு அதன் மூலம் குறைந்த வாடகை இயந்திரங்கள் பெற்று விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மின்னணு வங்கி சேவைகள் நாட்டிலேயே முதல் முறையாக கூட்டு வங்கிகளில் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை அமைப்பு UPI அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் UPI நெஃப்ட் உள்ளிட்ட மின்னணு வங்கியில் சேவைகள் மாதந்தோறும் 1 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களால் பயன்படுத்தப்பட்டு சராசரியாக 30 லட்சம் பரிவர்த்தனைகள் 17,000 கோடி ரூபாய் அளவில் கூட்டுறவு வங்கிகளில் நடைபெற்று வருகிறது. நேரடி நெல் கொள்முதல், நெல் அறவை திறனை மேலும் அதிகரித்திட 6 புதிய நவீன அரிசி ஆலைகள் தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட உள்ளன. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொணரப்பட்ட நெல் மணிகளை இயற்கை இடர்பாடுகளிலிருந்து காத்திட நெல் சேமிப்பு கட்டமைப்புகள் 18 இடங்களில் 238 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 250 மெட்ரிக் டன் கொள்ளளவிலான 55 எண்ணிக்கையிலான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. 2024-25 ஆண்டில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு 10,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான என 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை நீரினை சேமித்து பாசனத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் கதவணைகள், நீரொழுங்கிகள், தடுப்பணைகள், கால்வாய்கள், ஏரிகள் அமைத்தல், மாநிலத்திற்குள் நதிகளை இணைத்தல், நிலத்தடி நீரை செறிவூட்டுதல் போன்ற பணிகளை நீர்வளத்துறை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலேயே ஒவ்வொரு ஆண்டும் தேவையான நிதியினை ஒதுக்கி தென்மேற்கு பருவமழை துவங்கும் முன்பே தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால்
காவேரி நீர் கடைமடை வரை செல்வது உறுதி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் காவேரி டெல்டா பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன் 5338 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களை தூர்வாருவதற்கு 110 கோடி ரூபாய் செலவில் 919 பணிகள் மேற்கொள்ளப்படும். கால்நடை பராமரிப்பு, தீவன பயிர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் கால்நடைகளுக்கான மருத்துவ வசதி அளிப்பதாலும் பால் உற்பத்தியை உயர்த்தியும் 2022-23 2023-24 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு 2000 ஏக்கர் தோப்புகள் பழந்தோட்டங்களில் ஊடு பயிராக தீவன சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வெற்றியினை தொடர்ந்து 2024-25 ஆண்டில் தோப்புகள் பழத்தோட்டங்களில் 5000 ஏக்கர் பரப்பில் தீவன பயிரை ஊடு பயிராக பயிரிட ஏதுவாக இத்திட்டம் 2 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மீன்வளம், உள்நாட்டு மீன் வளர்ப்போரை ஊக்குவித்து உள்ளூர் சந்தைகளின் மீன் தேவையினை நிறைவு செய்யும் வகையில் புதியதாக நன்னீர் மீன் வளர்ப்பு குளங்கள் அமைத்தல், இடுபொருள் மானியம் வழங்குதல், உயிர் குழும முறையில் மீன் வளர்ப்பு, நீரினை மறுசுழற்சி செய்து மீன் வளர்ப்பு, மீன் தீவன ஆலை அமைத்தல் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட மொத்தம் 4,60,00,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். இத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் மீன் வளர்ப்போரின் வருவாய் கணிசமாக உயர்வதுடன் உள்நாட்டு மீன் உற்பத்தியும் அதிகரிக்கும். ஊரக வளர்ச்சி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இயற்கை வேலை மேம்பாட்டு பணிகளான தடுப்பணைகள், பண்ணை குட்டைகள், நீர் செறிவூட்டு குழிகள், கல் வரப்பு போன்ற பல்வேறு வகையான பணிகளோடு நிலத்தடி நீர், மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, சிறு பாசன மேம்பாடு, பாரம்பரிய நீர்நிலைகள் புதுப்பித்தல் போன்ற விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு சந்தைகளுடனான இணைப்பை உறுதி செய்வதற்கும் தமிழ்நாட்டில் பனை மரங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதை அரசு கவனத்தில் கொண்டு பனை மரங்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்கும் பொருட்டு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பனை மேம்பாட்டு இயக்கத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 47 லட்சம் பனை விதைகள் நடப்பட்டதுடன் 950 நபர்களுக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கண்டு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் கருவிகளும் அளிக்கப்பட்டு 350 மகளிருக்கு பனை ஓலை பயிர்கள் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் கருவிகளும் வழங்கப்பட்டன. 2024-25 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நடப்படும். மேலும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு 200 பனை தொழிலாளருக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கட்டு, பிற மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சிகளும் 100 மகளிருக்கு பனை ஓலை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் உரிய கருவிகளும் வழங்கப்படும். இதற்கான 1,14,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2024-25 ஆண்டில் வேளாண்மை மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளான கால்நடை பராமரிப்பு துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகளின் கீழ் 42,281 கோடியே 87,84,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவர்களின் பெருந்தலைமையை புறநானூற்று பாடலில் பறகும் திணையும் உள்ளவை எல்லாம் இரவல் மாக்கள் உணக்கொல தீர்ந்தன குறித்துமாறு எதிர்ப்பை பெறாமையின் குரல் உணங்கு விதைத்தினை உறவாய் பெய்து விதைக்காக விடப்பட்டிருக்கும் திணையையும் விருப்பத்திலும் உரையிலிட்டு இடித்து சமைத்து உணவு அளிப்பவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் உன்னத பண்பை உணர்த்துகிறது. வறிய நிலையில் இருந்தாலும் பெருந்தன்மையோடு இருக்கும் இத்தகைய உழவர் பெருமக்களின் நலனை பேணி காக்கும் அரசுதான் நம் அரசு. வானோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல் ஒரு நாட்டில் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நல்லாட்சி செய்து வரும்
மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலன் காக்க இந்த மாமன்றத்தில் கடந்த ஆண்டுகளைப் போலவே தமிழ்நாட்டின் 4ஆம் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்தும் அரிதான பொன்னான வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு என மனதமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஆயிரமாய் அடிசில் வைகள் 1000 அறப்புறமும் 1000 கொடியனாய் செய் கோலமும் வைகள் தோறும் 1000 மடிவியில் கம்மியர்களோடும் மங்களமும் 1000 ஒடிவியலை வேறு 1000 ஓம்புவாரின் ஓம்பலை. சீவக சிந்தாமணி. வளம் நிறைந்த நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கிய உணவு வகைகள் 1000 அறச்சாலைகள் 1000 அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணி மாடங்கள் 1000 மேலும் செய்தொழில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்பியர் 1000 அதனால் நிகழும் திருமணங்களும் 1000 நாட்டில் தவிர்தலன்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் 1000 எனும் திருத்தக்க தேவர் அவர்கள் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் கூறியுள்ளதை போலவே மக்களின் பசியையும் விவசாயிகளின் வறுமையும் அறவே அழித்து ஒழித்தல், உணவு பாதுகாப்பு அளித்தல், ஊட்டச்சத்துள்ள உணவை வழங்குதல். தமிழக அரசின் பொது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம்.